நம்ம சர்க்கரை வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பா சென்டருக்கு வந்துட்டுருந்தாங்க. அ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோலலாம் வந்துட்டு போய் கூட்டு வரதுக்கு இப்ப ஆள் இல்ல. அதனால அப்பா பார்த்தீங்கன்னா, வீட்லயே நம்ம ஃபைட்டன் மேட்டையும், புரோட்டான் பெல்ட்டையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அ அவர்ட்ட சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம்ப்பா. வணக்கம். எவ்வளோ நாளா வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2 மாசமா 2 மாசமா விட்டு விட்டு வந்தேன். 1 விட்டு மாசம் விட்டு கன்டினியூவா 1 மாசத்துல விட்டு விட்டு வந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? கால் கால் முட்டிக்கு கீழ கால் நடக்க முடியாது. நடக்க முடியாது. நடக்க முடியாது. ஸ்டிக்லயே தான் நம்ம எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை? இது ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் தான். இதுக்காக எங்கெங்கெல்லாம் போயிருந்தீங்க? எல்லா ஹாஸ்பிட்டல் போனேன். சரி, முதியோர் ஹாஸ்பிட்டல் போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரி. எங்கேயுமே அது தீர்வு தீர்வு கிடைக்கல. ம். அப்புறம் பெரியார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முட்டியை ஆப்ரேஷன் ஆபரேஷன் பண்ணணும். பண்ணணும். ஏன் நீங்க பண்ணலையா? இல்ல அவங்க பண்ணல வேண்டாம் நடக்க முடியாது. இது வச்சாக்கா இரும்பு 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 ஆடு வச்சா ஓ, நடக்க ராடு முடியாது. வைக்கிறது. சொல்லுங்க. இரும்புல ஆடு வச்சா நடக்க முடியாது சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு அம்மா மார்க்கெட்டை பார்த்து எங்கள் ஒய்ஃபு பார்த்துட்டு செலக்டர் நோட்டீஸ் ஓகே. அதுக்கப்புறம் தான் மருத்துவம் கேட்டு வந்து நீங்க தொடர்ந்து வர முடியாததுக்கு என்ன காரணம்? ஆமா ஆப்பதாங்க எனக்கு எனக்கு ஆளு ஹெல்ப் பண்ணாங்க. நமக்கு பிடிச்சதான் ஆயிட்டாங்க. இவங்க இதுதான் முதல்ல நான் தூக்குனாரு. ஓ, சந்தோஷமா. சந்தோஷமா நான் கீழே மேலே தூக்கி வந்தேன். ஓகே. கீழே இப்ப 1.5 மாசத்துல எப்படி என்ன முன்னேற்றம் கிடைச்சீங்க? ஒரு மாதம் கண்டினியூவாக வரும்போது கொஞ்சம் முன்னேற்றம் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. அது தேய்ச்சிட்டே இருக்காரு. தேய்ச்சி போறோம். ஆமாம் தூக்கி வச்சேன். ஆனால் இப்போ அது கண்டினியூவாக வராதுனால அதனால பழைய மாதிரி பழையபடி கால் அதே மாதிரி சரி. ஓகே. சந்தோஷம். நம்ம பெட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா உங்களோட ப்ராப்ளம் இனிமே சரியாக போகுது. எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். சரி, ரொம்ப